படம் அனலி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஒரு மேசிவ் சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நம்ம நயன்தாரா அவங்க நிறைய பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ இவங்க சிந்தியா பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸ் மூவி பண்ணதுக்கு இதில் கொஞ்சம் அப்டேட் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ டெக்னிக்கலாகவும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ரொடியூசர் வேறு. ஸோ இந்த படமும் அவங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணி அது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல கான்செப்ட் தான் இது. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்த கான்செப்டாக இருந்தாலும் ஸோ இவங்க ஆக்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டர் பண்ண இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் எப்படி நல்லா இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு பல படங்கள் கொடுத்தே இப்போ வந்துட்டு இப்போல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் மாதிரியே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல தான் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிளிச் மாதிரி தெரிஞ்சதே தவிர மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் படம் டேரக்டர் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருக்குங்க. அனலி பார்க்கலாம். ஓகே, இந்த ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. லைக் சேம் அதே ஜானர் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இவருக்கு டேரக்டருக்கு அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரி இருக்கு? ஆக்சுவலாக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஜானர்ஸ் நிறைய மேல் ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் நிறைய டேரக்டரோட பேலாட்லாம் இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஃபீமேலை வச்சு ஸோ அவங்க வந்து இந்த கதையை ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் த ஸ்டோரி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் டஃப்பு தான். அதுவும் ஒரு புதுமுகம் அப்படிங்கும் போது மக்களில் உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த வகையில் உட்கார வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ப்ரோமோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே, ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அது மேபி பிடிக்காம இருக்கலாம். நார்மலாக யங்ஸ்டர்ஸ் படம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிச்சவங்க ஸோ அந்த மாதிரி நபருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். இந்த அனலி படம் பார்க்கணுன்னு ஏற்கனவே விரும்பியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தேன். முதல் காட்சி பார்க்கலாம் தான் வந்தேன். காலையில் 10 மணிக்கு காட்சி. படம் உண்மையிலேயே அற்புதமான படம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த காலத்தில் நிறையா இதே மாதிரி நிறையா கேங்ஸ்டர் படம் நிறையா வருது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இது கதாநாயகியை எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியே தெரில. மற்றவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர கடைசியில் தான் தன் பேரை கூட அவங்க சொல்லிக்க விரும்பலை. அந்த அளவுக்கு தியாக உணர்ச்சியோட. ஏன்னா அவங்க மிலிட்ரியில் இருக்குன்னா அந்த தியாகத்தை இது மூலமாக காமிச்சிருக்காங்க. அவங்களோட சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. படத்தில் எல்லா சண்டை காட்சியாக இருப்பதும். அதுக்கப்புறம் படத்தில் அங்கங்கே ஜோக்கு வருது. அது படத்தோட ஒட்டி தான் வருது. இது ஒரு நாள் நடக்கிற கதையாக இருக்குது. ஒரு இரவு ஒரு பகலில் ஒரே நாள்லேயே முடிகிற மாதிரி இருக்குது. படம் போகிற வேகமாக அருமையாக இருக்குது. விறுவிறுன்னு போயிட்டுருக்கு படம். படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய அபிமான நடிகை அவங்க சிந்தியா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. தினேஷ் டினார் புதிய ஆமாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது அடுத்த காட்சி என்னன்றது தெரியறதுக்காக டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு சொசைட்டிக்குள்ளார வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸ் சொசைட்டிலேருந்து எப்படி அவங்க வெளியில் வராங்க. ஸோ அதில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக 1 night ஷோவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ரீவியஸ் மூவிஸ் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம். இந்த படத்தில் டேரக்டரோட ஒர்க் ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில். அதர்வைஸ் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா தான். புரியல. ஸோ இப்போ ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு ஆக்ஷன் மூவிஸ் நம்ம பார்க்குறது ரேராக தான் இருக்குது. அதில் இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய அவங்க லெவலுக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம பேச முடியாது. பட் ஓகே, ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை இதில் விஷுவலாகவும் சரி அண்ட் இவங்களோட ஆக்டிங்லேயும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் விஷுவல் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஒர்க்கு அவர் பெஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அவரோட ஆக்டிங் நம்ம வந்து ஒரு சாமிங்காக நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த இதில் வந்து லைக் சூர்யா ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. திருப்பி கேட்டதே கேட்கக்கூடாது. அதான் சொல்லுங்கள். ரொம்ப மாசாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே அப்படியே சொதப்பின மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா வருஷம் 2வது நாள் எப்படியா. நேற்று முதல் நாள் ஒரு படத்துக்கு போனேன். ஓகே, 2வது நாள் பார்த்தா ஐயோ அப்படி தான் போயிட்டுருக்கு. வருஷம் ஃபுல்லாக நம்ம நிறைய படங்கள் பார்த்தாலுமே எந்த படமும் ரசிக்கிற மாதிரி ஒன்றும் பூர்வமாக எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருக்குது. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படம் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த படத்துக்கு இது எப்படி இன்னும் பெட்டராக இருக்கா? ஐயோ அந்த படத்துக்கு எல்லாம் ஸ்ரீகாந்த் கொண்டு நடிச்சாங்களா தானே. ஏங்க அதோட கேவலமாக இருக்குங்க. கம்மு இருங்க. இல்லை அந்த கம்பேர் பண்ணும்போது அது ஸ்ரீகாந்த் சார் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இது அது எதுவுமே இல்லை. இவங்க வந்து விஜயசாந்தி மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் வந்து அதுக்குண்டான எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிற அளவு. ஏதோ வந்து இந்த வருஷம் போந்துக்குது, ஏதோ அனலி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஜனநாயகன் வருது அப்படிங்கும் போது அப்போ ஒன்றுமே இல்லையா, ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் மாசா இருக்கு, ஆனால் உண்மையிலே உள் மனசு குத்தினே இருக்குது. டேய் உண்மையை மட்டும் சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு தான் படம் வந்து சுமாராக பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பெருசாக சொல்லிக்கிறாலும் ஒன்றுமே இல்லை, ஒன் டைம் வாட்சபிள். அழகி படம் பார்த்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கு, ஓகே ஓகே. நல்லா இருக்கு, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு, செட் ஆச்சா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. அதாவது படம் வந்து ஒரு மாதிரி, அதாவது என்ன வந்து இது இல்லாமல் சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி இது இல்லாமல் ஓகே, விறுவிறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு, பரவாயில்ல. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோ நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருந்தது. இருக்கு. அந்த கூடவே ஒரு குட்டி குழந்தை, அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ படம் பார்க்கவும் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது இந்த படம் உங்களுக்கு? அது ஆரம்பத்தில் கொஞ்சம் இது என்ன உங்களுக்கு கதை புரியாமல் இருந்தது, அப்புறம் நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் ஓகே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் மட்டும் லைட்டாக அடி வாங்குது. ரெடி வாங்குது. ஓகே, ஹீரோயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கோவம் வர சீன் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குது. ஓகே, அந்த படத்துல ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்களும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவராலாக படம் பார்க்கும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? படம் நல்லா இருக்கு. 5க்கு ஒரு 4.5 கொடுக்கும். 4.5. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.